நம்ம தளபதி அண்ணா மதுரை மாநாட்டில் ரேம் வாக் போய்கிட்டு இருக்கும்போது தளபதி அண்ணாவோட தொண்டர்கள் எல்லாமே மேலே ஏறிடுவாங்க. பவுன்சர் எல்லாருமே கீழே இறக்கி விடும் போது ஒருத்தர் தூக்கி போடுற மாதிரி போடுவாங்க. ஸோ அதை ஒரு வீடியோவா போட்டுட்டு இப்படி தூக்கி இந்த மாதிரி பவுன்சர்கள் இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி, அது மட்டும் இல்லாம திமுக வந்து ஒரு ஆளை செட் பண்ணி, ஒரு பையனை செட் பண்ணி, அதே மாதிரி சட்டையை போட்டு அதே மாதிரி ஒரு பையனை செட் பண்ணி இந்த மாதிரி என்னை வந்து இப்படி கீழே தள்ளி விட்டாங்க, நான் வந்து அடிபட்டுருச்சு, எனக்கு கால்கையெல்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அவங்க அந்த பையனை வச்சு வீடியோ போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பசங்க என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு அடுத்த அரை மணி நேரத்திலேயே அது என்னங்கிறது தெல்ல தெளிவா இன்னொரு வீடியோ போட்டிருக்கானுங்க. அதாவது அந்த கீழே தள்ளி விட்டாங்களே அந்த பையன் அவனே இல்ல, இது வந்து திமுக செட் பண்ண இது அப்படிங்கிறது அடுத்துதான் தெரிய வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனே இல்ல, நான் வந்து அதுல உள்ளது வேற ஆளு, நான் வேற ஆளு, எனக்கு காசு கொடுத்து பேச சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை வீடியோ போடுறான். சோ என்னென்ன தில்லுமுள்ளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் விட்டா. வணக்கம், நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியிலிருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான், என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, எங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநலவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற.